ஃபியர் நாட். எஸ், பயப்படாத அப்படின்னு தான் சொல்கிறாரு. எந்த சூழ்நிலையிலையும் பயப்படாத அப்படின்னு சொல்றாரு. நான் உன்னை மீட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. மேபி நீங்க சில காரியங்களை குறித்து, கடந்த காலத்துல நடந்த காரியங்களை குறித்து, இல்ல நடக்க போற சில காரியங்களை குறித்து, இல்ல நடந்துட்டு இருக்கிற சில காரியங்களை குறித்து பயந்துட்டு இருக்கலாம். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? பயப்படாத, fear not for I have redeemed you. பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன். அது மட்டும் சொல்ல, நீ தண்ணீர்ல நடக்கும் போதும், நீ நெருப்புல நடக்கும் போதும், உன்னை சுத்தி அக்கினி இருக்கும் போதும், அது எதுவுமே உன்னை பட்சிக்காது. ஏன்னா நான் உன் கூடவே இருப்பேன். ஐ வில் பி வித் யூ. அதெல்லாம் உன்னை ஒண்ணுமே பண்ணாது. ஒருவேளை அதுதான் அதோட சுபாவமா இருந்தாலுமே அது உன்னை பண்ணாது அப்படின்னு சொல்றாரு. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவளா இருக்கிறதுனால இந்த நெருப்போ தண்ணீரோ இந்த அக்னியோ உன்னை ஒன்னும் பட்சிக்காது என்று சொல்கிறார். நிச்சயமாகவேங்க நம்ம சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லிட்டார்ல, பயப்படாத, நீ என்னுடையவன்னு சொல்லிட்டார்ல, நம்ம பயப்படாம இருப்போம். மற்றதெல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார். ஆமென்.